டாக்டர் கொரோனரி ஆர்டரினா என்னன்னு தெரியும். பட் நீங்க ஏதோ கரோட்டிட் ஆர்டரின்னு சொல்றீங்களே! என்னது அது? நான் டாக்டர் அர்ஜுன் லோகேஷ், நியூரோ அண்ட் வாஸ்குலர் இன்டர்வென்ஷனிஸ்ட், சென்னை. கரோட்டிட் ஆர்டரினா நம்ம பிரெயினுக்கு சப்ளை பண்ற முக்கியமான ரத்த குழாயில 2 ரத்த குழாயோட பேரு தான் கரோட்டிட் ஆர்டரி. அதாவது ரைட் கரோட்டிட் ஆர்டரி, லெஃப்ட் கரோட்டிட் ஆர்டரின்ட்டு 2 பக்கமும் இருக்கும். இந்த கரோட்டிட் ஆர்டரி தான் நம்ம ஹார்ட்லேருந்து பிளட்ட கனெக்ட் பண்ணி, டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு ஆக்ஸிஜன் சப்ளை பண்ணுது. இந்த கரோட்டிட் ஆர்டரில ஏதாவது ஒரு பிளாக்கோ, இல்ல நேரோயிங்கோ இருந்துச்சுன்னா, அதனால ஸ்ட்ரோக்கோ, இல்ல மினி ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லப்படுற டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்ஸோ வரலாம். இதுக்கு என்னென்ன காசஸ்? ஸோ மிக மிக முக்கியமான காஸ் ஸ்மோக்கிங். அதுதான் நம்பர் 1. அது இல்லாம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இல்லன்னா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த கரோட்டிட் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வரலாம். ஸோ இது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்னா, எய்தர் பை மினி ஸ்ட்ரோக்ஸ், ரெக்கரண்ட் டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்ஸ். அதாவது ஒரு சைடு கையோ, இல்ல காலோ பக்கவாதம் மாரி ஏற்பட்டு, நரம்பு தளர்ச்சி மாரி ஏற்பட்டு மரத்து போயி, அதே சமயத்துல உங்களுக்கு வாய் ஒரு ஆப்போசிட் சைட் பக்கம் கோணலாம். பேச்சு திக்கி திக்கி வரலாம் ஆர் வராம கூட போகலாம். பார்வை மங்கலம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்கோட சிம்ப்டம்ஸ். பட் ஆனா இது எந்த வகையில ஸ்ட்ரோக்கோட வேறுபடும்னா, இதோட டியூரேஷன் ரொம்ப ரொம்ப ஷார்ட் லாஸ்டிங். அதாவது ஒரு சில நிமிடங்களே இருக்கும். திரும்பியும் மக்கள் நார்மல் நிலைக்கு வந்துருவாங்க. இதுவே ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் ஆகக்கூடியதுக்கான ரிஸ்க் ஏற்படலாம். மேஜர் ஸ்ட்ரோக்னா என்னன்னா, ஒரு கை, கால் சுத்தமா பக்கவாதம் ஆகி, அவங்க சுத்தமா நவுத்தவே முடியாம, வாயும் பேச முடியாம, ஆர் ரொம்பவே வாய் பேசுறதுல திணறல் ஏற்பட்டு, ஆர் பார்வை மங்கல் ஏற்பட்டுறது பேரு தான் அண்ட் மேஜர் ஸ்ட்ரோக். அது ஒரு சில நிமிடங்கள்ல ரெக்கவர் ஆகாது. ஒரு சில நாட்கள் ஆர் ஒரு சில நாட்கள் ஆர் ஒரு சில மாதங்கள் ஆர் சில டைம்ஸ் ரெக்கவரே ஆகாம கூட போகலாம். அதுதான் மேஜர் ஸ்ட்ரோக். ஸோ இந்த கரோட்டிட் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் தான் இந்த மைனர் ஸ்ட்ரோக், மேஜர் ஸ்ட்ரோக் பெரும்பாலான கேஸஸ்ல ஒரு காரணமா அமையுது. ஸோ இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மிக மிக சிம்பிள் அண்ட் மோஸ்ட் ஸ்டாண்டர்டான டெஸ்ட் வந்து யூஎஸ்ஜி டாப்லர். கழுத்துல இருக்கிற இந்த 2 ரத்த குழாயிலயும் ஒரு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு நேரோயிங், எந்த அளவுக்கு சுருங்கி போயிருக்கு ஆர் ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சிரும். அதோட எவ்வளோ பெர்சன்டேஜ் பிளாக்ன்றது முதற்கொண்டு நம்ம டாப்லர் சொல்லிடும். அது இல்லாம அதோட ஒரு அப்கிரேடடான டெஸ்ட் தான் சிடி ஆஞ்சியோகிராஃபி இல்லன்னா எம்ஆர் ஆஞ்சியோகிராஃபி. 2த்துல ஒரு டெஸ்ட் பண்ணா போதும். அது எந்த அளவுக்கு நம்ம ஆர்டரி பிளாக் ஆயிருக்கும், எந்த அளவுக்கு நம்ம பிரெயின் இதனால டேமேஜ் ஆயிருக்குன்றத முதற்கொண்டு எல்லாமே துல்லியமா சொல்லிடும் இந்த 2 ஸ்கேன்ஸும். ஸோ இது ஒன்ஸ் பேஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ மோஸ்ட் காமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டு ஸ்டார்ட் வித் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அதாவது மருந்து மாத்திரையில குணப்படுத்துறது. ஆன்டி பிளேட்லெட்ஸ் அதாவது இந்த பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் டியூவல் ஆன்டி பிளேட்லெட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இல்லாம ஸ்டாட்டின்ஸ் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கிற ட்ரக்ஸ். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மிக மிக முக்கியம். ஸ்மோக்கிங் கண்டிப்பா நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது இல்லாம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல இந்த HbA1c லெவல்ஸ் நம்ம டார்கெட் லெஸ் தென் 6.5 நம்ம குறைக்க ட்ரை பண்ணணும். அதே சமயத்துல கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் LDL சொல்லப்படுற பேட் கொலஸ்ட்ரால் அதோட லெவல்ஸும் லெஸ் தென் 65 நம்ம டார்கெட் வச்சு மெயின்டைன் பண்ணாலே ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு நல்லாவே குறையும். பட் அதுவும் இல்லாம சில டைம்ஸ் அல்ட்ராசவுண்ட் டாப்லர்லயோ இல்ல சிடி ஆஞ்சியோகிராஃபிலயோ ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு நேரோயிங்கோ இல்ல ஒரு பிளாக்கோ இருந்துச்சுன்னா நம்ம கரோட்டிட் ஆர்டரி ஸ்டென்டிங் தான் போகணும். ஸோ கரோட்டிட் ஆர்டரி ஸ்டென்டிங் பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு பார்த்திருக்கோம். காலோட ரத்த குழாயில ஒரு சின்ன துளை மாதிரி போட்டு உடம்புல எங்கேயுமோ ஒரு கட்டும் இல்லாம இல்ல ஒரு ஸ்டிச்சும் இல்லாம கத்தீட்டர் வழியாவே போயிட்டு கழுத்து வரைக்கும் போயிட்டு அங்க எங்க இருக்கு பிளாக்டு ரத்த குழாயில நம்ம ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு அந்த சுருங்கின ரத்த குழாயை நம்ம விரிவுபடுத்திடுவோம். அதனால உங்க பிரெயினுக்கு ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ போகும். அதனால ஒரு மேஜர் ஸ்ட்ரோக்கோ இல்ல டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்கோ நம்ம பிரிவென்ட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் சொன்ன எந்த ஒரு சிம்டம்ஸ்ல என்ன சஸ்பிஷன் இருந்தாலும் நீங்க உடனே ஒரு நியூரோலஜிஸ்டோ இல்ல வாஸ்குலர் நியூரோ இன்டர்வென்ஷனிஸ்டோ நீங்க கன்சல்ட் பண்ணணும். அல்ட்ராசவுண்ட் டாப்லர் ஃபார் த கரோட்டிட் ஆர்டரிஸையும் நீங்க ஒரு 40 50 வயசை கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா மேற்கொள்ளணும். நன்றி.